This is the health and hygiene lesson. Today we will see about Alexander Fleming, Queen of Medicines, penicillin. Alexander Fleming, 1881 to 1955. Alexander Fleming did his school education at St. Mary's School in London. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து அவரோட ஸ்கூல் எஜுகேஷனை லண்டனில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் ஸ்கூலில் தான் படித்தார். நெக்ஸ்ட்டு, as he was very much interested in studying medicine at the age of 20, he joined medical course at St. Mary's Medical College and Hospital with the help of his uncle. அதாவது அவருக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போது அவருக்கு 20 வயசு இருக்கும்போது அவங்க அங்கிளோட உதவியோட செயின்ட் மேரிஸ் மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணார். நெக்ஸ்ட்டு, in the first world war, soldiers were wounded heavily and hence many were infected with contagious diseases. அதாவது நிறைய பேர் வந்து காயங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா தொற்று நோய்கள் மாதிரியே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, he was appointed the chairman of the medical board for military soldiers. அதுக்கப்புறம் இவரை வந்து இந்த மிலிட்ரி போர்டுக்கு வந்து சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, there were neither cured even after applying antiseptics nor their wounds healed. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிசெப்டிக்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த காயங்கள் எல்லாம் ஆறவே இல்லை. அப்போது these germs have spread to others too. அப்போ அந்த ஜெர்ம்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கும் சேர பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போது the antiseptics reduced immunity, they spread bacteria, so an alternative to this was to be discovered. அதாவது இந்த ஆன்டிசெப்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து இம்யூனிட்டி வந்து குறைச்சிருது. அதனால் அந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுது. அப்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. அதுக்கப்புறம் ஐ கல்ச்சர்டு ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா இன் திஸ் கல்ச்சர் மீடியா. அப்போ வந்து அவர் என்ன பண்ணார்னா, ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்சார். அப்போது வாட் இன் திஸ் கல்ச்சர் மீடியா எ மோல்ட் இஸ் ஃபார்ம்டு பை ஐ குட் நாட் சி ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா. அப்போ வந்து பார்க்கும்போது ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா மேலே மோல்டு ஃபார்ம் ஆகிருந்தது. அந்த மோல்டு ஃபார்ம் ஆகும்போது ஃபார்ம் ஆன இடத்துல பார்க்கும்போது அந்த ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா வந்து அழிஞ்சிருந்தது. அப்போது வாட் அ சர்ப்ரைஸ், அவருக்கு வந்து ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் த ரிசர்ச், அதுக்கப்புறம் ரிசர்ச் ஆரம்பித்தார். பென்சிலின் ப்ரொடியூஸ்டு பை த ஃபங்கஸ் பென்சிலின் நொட்டேட்டம் டெஸ்ட்ராய்டு த பாக்டீரியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதாவது பென்சிலின் நொட்டேட்டம்ங்கிற ஃபங்கை வந்து பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத ரிசர்ச் மூலயமா கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் the world's first antibiotic penicillin was discovered in 1928. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரிசர்ச் மூலிமா பென்சிலினை 1928 கண்டுபிடிச்சார். we are happier in curing millions of soldiers than getting the Nobel Prize. நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸை வந்து அவர் வந்து க்யூர் பண்ணார். வூண்ட்ஸ்லேருந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. பென்சிலின் cured pneumonia, diphtheria and infected wounds. Alexander saved the life of many soldiers and prevented the communicable diseases by using penicillin. அதாவது பரவக்கூடிய நோய்களை பென்சிலின்கிற மருந்தை யூஸ் பண்ணி அவர் ப்ரிவெண்ட் பண்ணார், பாதுகாத்தார். இதன் மூலிமா நிறைய சோல்ஜர்ஸோட உயிரை காப்பாற்றினார். லேட்டர் பென்சிலின் இஸ் யூஸ்டு ஆஸ் த யூனிவர்சல் ஆன்டிபயோட்டிக். அதாவது உலகம் முழுவதும் யூனிவர்சல் ஆன்டிபயோட்டிக்காக இந்த பென்சிலை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பென்சிலினை த டிஸ்கவரி ஆஃப் அலெக்சாண்டர் இஸ் நோன் அஸ் த குவீன் ஆஃப் மெடிசன்ஸ். அதாவது அலெக்சாண்டர் கண்டுபிடிச்ச அந்த பென்சிலினை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மருந்துகளின் ராணி, குவீன் ஆஃப் மெடிசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆஸ் த ப்ரொவைடட் கிரேட் பெனிஃபிட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். இந்த பென்சிலின் வந்து மருத்துவ உலகத்திலேயே மிக மிக முக்கியமான ஒன்றா மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு, புக் பேக். சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ரவி ஹேஸ் சவுண்ட் மைண்ட் அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட் பாடி விச் ரெஃபர்ஸ் டு ஹெல்த். ஸ்லீப் இஸ் நாட் ஒன்லி குட் ஃபார் பாடி பட் இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் மைண்ட். ஸ்லீப்புங்கிறது உடம்பு மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, மைண்டும் சேரதான். அவர் லிவிங் பிளேஸ் ஷுட் பி க்ளீன். நெக்ஸ்ட்டு, த டொபாக்கோ சூவிங் காசஸ் நிமோனியா. Next, the first aid is to
to relieve the pain. Next, fill in the blanks. A group of people living together in a particular area is called dash community. Next, I am green color box with garbage. Who am I? Domestic waste. அதாவது biodegradable waste தான் நம்ம இதில் போடுவோம், green color garbage boxல போடுவோம். Eyes are considered as dash the world, windows of the world. Next, the hair follicles produce dash which keeps the hair smooth, oil. ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஆயில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுதான் வந்து ஹேரை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்டு பை த பாக்டீரியம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல் ஃபுட் ஷுட் பி கவர்டு. ட்ரூ. சிக்கன் பாக்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் லியூகோடெர்மா. லியூகோடெர்மா கிடையாது, ஃபால்ஸு. என்ன வரும்னா சிக்கன் பாக்ஸுங்கிறது ஒரு வேரிசெல்லா. Stomach ulcer is a non-communicable disease. True. Rabies is a fatal disease. True. Next, first degree burns affects the epidermis. அதாவது ஃபஸ்ட்டு டிகிரி பர்ன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேற்புறத்தோலை மட்டும்தான் பாதிக்கும். அப்போ இது என்ன வரும்? ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ரேபி, ஹைட்ரோபோபியா, காலரா, கிராம்ப்ஸ் இன் லெக்ஸ், டியூபர்குலோசிஸ், mycobacterium, hepatitis, yellow urine, typhoid, salmonella. Next analogy. First degree burn epidermis, second degree burn layer beneath epidermis. அதாவது எபிடெர்மிஸ்க்கு அடியில் இருக்கக்கூடிய தோலையும் பாதிக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு பாக்டீரியா, ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் மூலிமா ஏற்படக்கூடியது. டியூபர்குலோசிஸ் ஏர் மூலிமா பரவக்கூடியது. காலரா ஃபுட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். Next, choose the correct alternative from the following. Assertion. Oral hygiene is good. Reason. Sound teeth and healthy gums with healthy surrounding tissues. ரெண்டுமே கரெக்டு. அசர்ஷன் பாருங்கள். சிக்கன் பாக்ஸ் இஸ் a viral communicable disease. Reason. Characterized by rashes on the whole body, fever, headache and tiredness. போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். அதாவது அசர்ஷன் கூற்று காரணம் இரண்டுமே சரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர். டுடே யோர் ஹோம்ஒர்க் சூஸ் அண்ட் ஃபில்லப்ஸ். ஸோ யூ ஷுட் ரீட் அண்ட் ரைட் சென்ட் மீ வித்தவுட் ஆப்ஷன். தேங்க்யூ.